ஹே ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஜெய்கி ப்ளோக். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் வந்து 2 மிகப்பெரிய சிவன் ஆலயம் இருக்குது. அதில் ஒன்று திருகோணமலையில் இருக்குது, இன்னொன்று மட்டக்களப்பில் இருக்குது. அந்த மட்டக்களப்பில் இருக்க சிவன் ஆலயத்தில் வந்து மிகப்பெரிய சிவன் சிலை ஒன்று இருக்குது. அந்த சிவன் சிலையை பார்க்க போகிறதுக்கு வந்து சிவன் கோயிலே பார்க்க போகிறதுக்கு வந்து சில பேருக்கு வந்து லொக்கேஷன் தெரியாமல் இருக்கும். அதே போல் தான் நாங்களும் லொக்கேஷன் தெரியாமல் தள்ளாடி தெரிஞ்சினாங்க. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து லொக்கேஷன் நாங்கள் எப்படி போகிறோம்ன்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம். அந்த வீடியோவில் நாங்களும் எப்படி போயிட்டு அந்த லொக்கேஷனுக்கு எப்படி அங்காலஞ்சால போகிறோன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு எப்படி அந்த கோயிலுக்கு போனான்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. இதுக்கு முதல் நம்ம சேனலுக்கு நீங்கள் யாரும் முதல் தர வாரீங்கன்னா ஃபஸ்ட் தர வாரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் வழி தவறி போனீங்கன்னா உங்களுக்கு இப்படியோ இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு அந்த இடத்த போய் கொள்ள முடியும். ஸோ நான் அந்த சிவன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்த்தீங்கன்னா கரவெட்டின்ற ஊருக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலுக்காக கரவெட்டி என்ற ஊருக்கு லொக்கேஷன் எங்க கரவெட்டி ரோட்டுக்கு தான் போகிறோம். இப்போ அளவு போகிறோம். இப்போ அது என்னதுக்கு வரோம் கோயிலுக்கு லொக்கேஷன் பார்த்து போகிறது பெரிய கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கு இந்த இடம். பார்த்து நேச்சுரலாகவே இருக்கு இந்த இடம். பாருங்க, ஆத்தோரமா பெரிய இது வெள்ளாமல் செய்கிற இடமா இருக்கேன். ஸோ அப்படி வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ லொக்கேஷன் பார்த்து போகிறோம். இந்த வீடியோவுக்கு பிறகு தான் அந்த கோயிலை சந்திக்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கேன். நீங்கள் வந்திருக்கியா? ஸோ பொடி நல்லா அப்டேட்டாக இருந்திருக்காரு. இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுல சரி இடம் அப்படியே செம்மையா இருக்கு. சரவணானி இந்த அண்ணாவரால் இருக்காரு டெய்லி. எனக்கு இதை பார்க்க அப்படியே இருக்கு. நம்ம அந்த இதுக்கு நடந்த தெரியுமா உகந்தைக்கு தாண்டா தாண்டா ஆசையா தாண்டா உகந்த ரோட் மாதிரி எங்கேயாவது போகும்டா. லோகா சித்திரை போ ஏண்டா நிஜம் முடிக்காதே காசு. நம்ம போயிருக்கேன் பாராட்டு மலையில நனைஞ்சி. ஓ அதால போயிட்டு நடு என்ன அந்த ஊருக்கு போனேன். இல்லப்பா அப்பா பார்க்க போறோம். ஸ்டாப் பண்ண வீடியோ அந்த நிக்கிறேன். அவர் நிக்கிறார் இந்த ரோட்ல வந்து. இந்த ரோட்ல வந்து நான் புதுசாவே இங்க வாரேன். நாங்க வரீங்க இது என்ன மாலன்ற ஒன்று. ஆனா எங்க வரணும் இந்த கேமரா. ஓ ரபிக்க கண்டு வெட்டிட்டு வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. போட்ட போட்டது அண்ணத்து பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் அந்த கேமரா ஒரு மாதிரியா இருக்கு தெரியுமா. ஆனாச்சும் அந்த சிவன் கோயில் தாண்டி போகணுமா? தேங்க்ஸ் அண்ணே. ஸோ ஒரு மாதிரியா அவர் அண்ணன் லொக்கேஷன் கேட்டு என்னென்ன இருந்தாலும் ஒரு ஆள் வந்து உதவி எனக்காகக்குள்ள ஒரு மனம் கூசாம தெரியாட்டு. தேங்க்ஸ். ஓகே, நன்றி நன்றி. சரிடா. அது இப்ப அதுக்கு என்ன சொல்றது? இப்ப மிக்க நன்றி.
அதெல்லாம் நாவக்காடு. இது நாவக்காடுனே. இதைத்தான் நான் தூரம் வேண்டிய நாவக்காடு தூரம். அங்க இருந்து வரக்குள்ள நான் கொக்கடிச்சோல இருந்து வந்து வருது. நம்ம கொக்கடிச்சோல வரல, டவுனால வந்து நம்ம ஏன் இந்த லொக்கேஷன் வீடியோ போடுறேன்டா காய்ஸ், நானே இப்போ தள்ளாடி திடுறேன். இந்த ஒரு வீடியோக்காண்டி தள்ளாடி திடுறேன். அதே மாதிரி லொக்கேஷன் அதான் அந்த இடம் தெரியான்னு போட்டு தள்ளாடி திடுறேன். இந்த எங்க அதால போறேன் தெரியா, அதனால உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா லொக்கேஷன் போடல, கோயிலை மட்டும் போட்டிருக்கேன். இது ஒரு வீடியோ போட்டு அது ஒரு வீடியோ போடுறேன் தெரியா, இல்லை ஒரே வீடியோ. பூமிக்கா 1 2 3 4 5 6 7 நாம இருந்தா நாவக்கடா எடுவாது. எனக்கு இது புதுசா இருக்கு, இங்க வர்றது நாவக்காடு இந்த ஊரே புதுசா இருக்கு. பிடிக்கும், அது உண்மைதான். நான் எனக்கு இந்த வந்திருக்கேன்டா, எங்க அண்ணாட பைக் இருக்குதானே, சுசுகி பைக் எடுத்து அண்ணாட கால் முறி வைத்தியத்துக்கு இதில் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருக்கு, கட்டுப்பட்ட அரவாசோட அந்த கோயில் இருக்கு. அதான் டெம்பிள் கோவில். எல்லாம் இங்கிலீஷ் ஆகுதுன்னு. இதான் நாவக்காடு ஹாஸ்பிட்டல். நிறைய அனுபவம் இருக்கேன் இதில் வந்ததுக்கு. பரவாயில்ல இருந்துருக்கீ. இங்கேயும் வாங்குறீங்களா? நண்பன் வாங்குற எல்லா இடத்தையும் ஊர்ல நல்லா வெள்ளாம செய்யற இடம் இருக்குங்க. தொழிலே தரணும். ஓ மீட்டர் கிளாஸ் கேர்ள்ஸ் போடுறவங்க இதில் எடுப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸ் கிளாஸ் விட்டு போகிறாங்க, அதனால அந்த அவங்களை எடுக்கலை. அது தேவையில்ல வேறும். இதில் என்னடா இருக்கு? சோலார். இந்த சோலாரில் எங்கடா போகுது? கரண்ட் வெட்டினா கரண்டே வராது. கரண்ட் வெட்டினா கரண்ட் வராது. எந்த பக்கம் பார்த்தாலும் கேர்ள்ஸாக இருக்கு, அதனால கொஞ்சம். இப்போ எங்க ஒரே இதுல 2 ரோட் பிரியுது, நீங்க நேராக வாங்க. ஓ அதில் ஒன்று இதான் லொக்கேஷன் கேட்டானா வீடியோ எடுத்துருங்கண்ணா. அப்போ இதுக்கு என்ன பணங்காடா ப்ரோ? நிறைய பணம் வர இன்னைக்கு. அதான் எல்லாரும் போறாங்க, நம்ம மட்டும் தான் தலை வரும். வித்தியாசம் வர வேணும் சொல்லு. ஆனா இப்ப அந்த ரோட்டெல்லாம் போக மாட்டேன், இந்த ரோட்டெல்லாம் மாறையில் ஏரியா. பல்லம் 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 பல்லம். காய்ஸ் சிவன் கோயில நெருங்கிட்டோம். நான் அப்பயும் சொன்னேன், இந்த இருக்கு காய்ஸ் சிவன் கோயில். எங்கடா தெரியுது இல்லை இந்த போன்ல? இந்த பனைமரத்துக்கு நடுவால தெரியுது. ஆனா நாங்க ரோட் மாதிரி வந்தோம். அப்பயும் 2 ரோட் போகுது. சரியா? அப்பயும் 2 ரோட் போகுது. நான் சொல்றேன் புதுவைக்கா. ஓ மை காட், புதுவைக்கு அவங்க நம்பர் பிளேட் வரல. அவங்க நம்ம புதுவைக்கு அவங்களோட நம்பர் பிளேட் வந்துச்சு. அதான் முதல்ல இந்த நம்பர் பிளேட் அடிக்க நான் எடுத்துனடா. இது இல்லை அந்த நம்பர் பிளேட் வந்தானே. இப்போதான் இது ஃபேமஸாக போகுது.
ரைஸ் ஒரு சோலார் ஃபேக்டரி இருக்கு. இல்லை அந்த முன்னுக்கு வர ரெண்டு ரோட் போயிட்டு நீங்கள் வந்து நேராக போகிற ரோட்டுக்கு போங்க. ஏன்னா நான் மாறி சொல்லிட்டேன். நேராக சைக்கிள் ஓடுறது நேராக வரதான்டா இது. அட பாவி. ஸோ இந்த ரோட்டாலே போங்க. இந்த வர ரோட்டாலே இந்த போங்க. இந்த என்ன ரோடு அது உங்ககிட்ட தான் உங்ககிட்ட ரோடு தானே. இப்போ மச்சஞ்சாபுரத்து கோயிலுக்கு போகிறோம். இல்லை பைய சொல்கிறான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெள்ளாமல் செய்கிறதுக்காக அது இந்த கிம்பிள் வந்து ஃபுல்லாகவே வந்து யானை காடு ஏரியா தான். எல்லாமே சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். கவன அவதானம் பாராக்கள் இருக்கு இந்த ஏரியாலாம். புது பைக்கை போட்டு கொள்றானே. ஸோ ஒரு பைக் வாங்குற எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு? மேக்சிமம் இந்த வந்துட்டேன், கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் கோயிலுக்கு. அது எப்படி வா இந்த ஏரியாவுக்குள்ள இந்த கோயில் இருக்கு? கிட்டத்தட்ட கோயில நெருங்கிட்டோம். இவனுக்கு ரோட்டை பார்த்து ஓட சொன்னேன். ஏன் தப்பு தாண்டா அப்பா என்ன பண்ணி. ஸோ கிடையாது இந்த ஒரு ரோட் போகுது. இந்த ரோட்டெல்லாம் போகணும். அந்த பைக்கை கூட சாக வைக்க முடியும். பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு ரோட் போகுது அந்த கோயிலுக்கு. அந்த ஓ வந்த இடம் எப்படி எரிஞ்சு பாருங்க. இந்த ரோட்டு ஒத்தேடி பாதையில் போய் கொண்டிருக்கேன் guys. என்ன வீதி என்ன வீதிடா. இந்த ஏரியா அப்படியான ஏரியா மாதிரி தான். அந்த காட்டு ஏரியான்னு இடம் மாதிரி வந்துட்டியா? கொஞ்சம் பைக்கே போயிடலாம் நிலைமைக்குள்ள. நண்பனை தள்ளிட்டேன் வந்து. டேய் வெட்டேலாம் அதுக்குள்ளால முன்னூறு வெட்டலாமா? முன்னூறு வெட்டலாமா? இதெல்லாம் என்ன ரிவர்ஸ்ல எடுக்க போற? அப்படியோ உங்களா? சரி காய்ஸ், இந்த கிம்பிள் இப்போது தற்போது எல்லாமே கிம்பிள் நம்ம இடம் மாதிரி வந்துட்டோம். இந்த டிரைவர் என்னை வெட்டுட்டாரு. இந்தியாவில் வெட்டலாம், இதுக்குள்ள வெட்டலாம். இதை ரிவர்ஸ்ல விட்டு எடுக்கலாம். ரிவர்ஸ் கியர் போடு. எந்த வைக்கிது? ஓ ஓ புதஞ்சிச்சு. ஒன்றும் கிடைக்கல மாதிரி கொஞ்சம் இருக்கலாம். மைக்க ஒழிட்டு வாரு. நண்பனுக்கு நாளே முடியாது என்று ஊரே சொல்லு, நம்பாதே. ஒரு லொக்கேஷன் பார்த்து போக என்னென்ன பாட்டை படுத்துறான்டா. இதுக்குள்ள ஒத்தேடி பாதையெல்லாம் பில்டப்லாம் விட்டு வந்துட்டாப்பா. ஐயோ இந்த ரோடு இல்லை காய்ஸ், ஆனால் வந்த ரோடு தான். ஏய் தம்பிட்டேன் அதே வீடியோ எடுத்து வரமே. அதான் நீ பிரச்சனை. புது தயார் புது பைக்கு கதை முடியுது. அவரத்த கோயிலை பார்த்தே பிறகு அதுக்கு நேரம் அங்கே இருக்கிறான். ஸோ கோயிலுக்கிட்ட நிறையிட்டேன் காய்ஸ். கோயில் தான் இருக்கு. கடும் பெரிய சிலை, இலங்கையில் 2வது பெரிய சிலை தான். சொல்லி மட்டக்களப்பில் இது ரிங்கோ. அது ரிங்கே உள்ள இருக்கு. இது அது சரியா? இந்த ரோட்டு இது என்ன? ஸோ நெருங்கிட்டோம் கோயில். இதான் ரோட்டு. அந்த காட்டுல கொடுத்துட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணி போட்டு தொடங்குவோம் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.